வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, முடக்கு ராசி மற்றும் முடக்கு நட்சத்திரம் கண்டறியும் முறை. அதாவது முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த முடக்கு நட்சத்திரம் என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் எளிமையான முறை தான் நான் இதில் விளக்கியிருக்கேன். இதுக்கு இன்னொரு முறையும் இருக்குது, அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியது. அது கடினமான முறை. அது எப்படி அப்படின்னா, இப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதிலேருந்து எண்ணி இந்த மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். சூரியன் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும், அந்த நட்சத்திரத்துலேருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். சப்போஸ் சூரியன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது, அதுலேருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணினீங்க அப்படின்னா ஒரு 20வது நட்சத்திரமாக மூல நட்சத்திரம் வருது அப்படின்னா, நீங்கள் திரும்ப மூல நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன? பூராடம். அதிலேருந்து 20வது நட்சத்திரத்தை நீங்கள் எண்ணி போடும்போது அதுதான் முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அவ்வளோ கால்குலேஷன் பண்ணுறது உங்களுக்கு தப்பு வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை எளிமைப்படுத்தி சிம்பிளஸ்ட் வேலை முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நட்சத்திரங்களின் முடக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சூரியன் நட்சத்திரத்துக்கு புதன் நட்சத்திரம் முடக்கா வரும், புதன் நட்சத்திரத்துக்கு சூரியன் நட்சத்திரம் முடக்கா வரும், சந்திரன் நட்சத்திரத்துக்கு சனி நட்சத்திரம் முடக்கா வரும், சனிக்கு சந்திரன் நட்சத்திரம் முடக்கா வரும், செவ்வாய்க்கு குரு நட்சத்திரம் முடக்கா வரும், குரு நட்சத்திரத்துக்கு செவ்வாய் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும், சுக்கிரனுக்கு கேது நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும், கேதுக்கு சுக்கிரன் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும், ராகுவுக்கு ராகு நட்சத்திரமே முடக்கு நட்சத்திரமாக வரும். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு இந்த முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரத்தை இந்த மூல நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் தனுசு ராசியை மையப்புள்ளியாக நம்ம வச்சுக்கிடுவோம். இதுதான் முடக்கு ராசி. எப்பயுமே இயற்கையிலே முடக்கு ராசி தனுசு ராசி. அதை மையப்பகுதியாக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சூரியன் எந்த ராசி, எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முடக்கு ராசி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது மையப்பகுதி. ஏன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் முடக்கு ராசியோ முடக்கு நட்சத்திரமோ. அதனால் இது மையம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சூரியன் எந்த ராசியில் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முடக்கு ராசி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அப்போ சூரியன் மீன ராசியில் இருக்கா? இந்த சூரியன் ராசியிலேருந்து இந்த ராசி எத்தனாவது இடமா வருதுன்னு பார்க்கணும். இப்போ சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு இது 10வது இடமா வருது. 1 2 3 4 5 6 7 8 9 10. சூரியனுக்கு இது 10வது இடமா வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மையப்பகுதியிலேருந்து 10வது ராசி எண்ணி போடணும். அதுதான் முடக்கு ராசி. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுதான் முடக்கு ராசி. அப்போ முடக்கு ராசி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எத்தனாவது இடமா இந்த மையப்பகுதி வருதோ அத்தனாவது ராசியை இந்த மையப்பகுதியிலேருந்து எண்ணி போடணும். அவ்வளோதான். இப்போ சூரியனுக்கு இது 10வது ராசியாக வருது. இதுலேருந்து 10வது ராசி தான் முடக்கு ராசி. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ முடக்கு ராசி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. முடக்கு நட்சத்திரம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, சூரியன் எங்கே இருக்குது? ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. புதன் நட்சத்திரத்தில் இருக்கா? அப்போ புதனுக்கு முடக்கு நட்சத்திரம் என்ன? சூரியன் நட்சத்திரம். அப்போ இந்த முடக்கு ராசியில் சூரியன் நட்சத்திரம் என்ன இருக்குது? உத்தர நட்சத்திரம். அப்போ இந்த உத்தர நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம். அதாவது சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் நட்சத்திரத்துக்கு சூரியன் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம்னு சொன்னோன்னா, அப்போ முடக்கு ராசியில் புதனுக்கு சூரியன் தான் முடக்கு நட்சத்திரம். இங்கே சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம். அப்போ உத்திரம் தான் முடக்கு நட்சத்திரமாக வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்னொரு எளிமையான ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு உதாரணத்தோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் 2-3 உதாரணம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு எப்பயுமே இதுதான் மையப்பகுதி. இப்போ சூரியன் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் ரிஷப ராசியில் இருக்குது. இப்போ முடக்கு ராசி எது வரும் அப்படின்னா, மையப்பகுதியிலேருந்து, அதாவது சூரியன்லேருந்து இந்த மையப்பகுதி எத்தனாவது ராசியாக வருதுன்னு பார்ப்போம். சூரியன் 1 2 3 4 5 6 7 8வது ராசியாக இந்த மையப்பகுதி வருது. அப்போ இந்த மையத்திலேருந்து 8வது ராசி 1 2 3 4 5 6 7 8 தான் முடக்காகும். புரியுதா உங்களுக்கு? சூரியன்லேருந்து இது எத்தனாவது ராசியாக வருதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8வது ராசியாக வருதா? அப்போ இதுலேருந்து 8வது ராசி 1 2 3 4 5 6 7 8 தான் முடக்கு ராசி. ஃபஸ்ட்டு முடக்கு ராசி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ சூரியன் உதாரணத்துக்கு சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்குது, ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்குது. ரோஹிணிங்கிறது சந்திரன் நட்சத்திரம் தானே. இப்போ சந்திரனுக்கு முடக்கு நட்சத்திரம் சனி தானே. அப்போ இந்த முடக்கு ராசியில் சனியினுடைய நட்சத்திரம் என்ன? பூசம். அதுதான் முடக்கு நட்சத்திரம்.
இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த மையப்பகுதி எத்தனாவது ராசியாக வருதோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணிக்கணும். 8வது ராசியாக வருதா? அப்போ இந்த மையத்துலேருந்து 8வது ராசி 1 2 3 4 5 6 7 8 தான் வந்து முடக்கு ராசியாக வருது. முடக்கு ராசி கண்டுபிடிச்சாச்சு. முடக்கு நட்சத்திரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சூரியன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ சந்திரனுக்கு முடக்கு நட்சத்திரம் சனி. அப்போ இந்த முடக்கு ராசியில் சனியினுடைய நட்சத்திரம் என்ன? பூசம். அப்போ இதுதான் முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். அப்போ முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எவ்வளோ ஈஸிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சூரியன் வந்து இங்கே இருக்குதுங்க. சூரியன் இங்கே இருக்குது, மையம் இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் கண்டுபிடிக்கணும். சூரியனுக்கு அடுத்து வந்து மையம் இருக்கா? அப்போ 2வது ராசியில் தான் வந்து சூரியனுக்கு அடுத்த ராசியில் தான் இந்த மையப்பகுதி இருக்குது. அப்போ இதுலேருந்து 2வது ராசி வந்து இதுதான். அப்போ இதுதான் முடக்காக வரும். முடக்கு ராசி கண்டுபிடிச்சாச்சு. முடக்கு நட்சத்திரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து சூரியன் வந்து விசாகத்தில் இருக்குது. விசாகங்கிறது குருவனுடைய நட்சத்திரமா? அப்போ விசாகங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். குருவுக்கு முடக்கா வர்றது என்ன? குருவுக்கு முடக்கா வர்றது செவ்வாய் நட்சத்திரம். அப்போ இந்த முடக்கு ராசியில் செவ்வாய் நட்சத்திரம் என்ன இருக்குதோ அவிட்டா இருக்கா? அப்போ இதுதான் வந்து முடக்கு நட்சத்திரம் வந்து அவிட்டம், முடக்கு ராசி வந்து மகர ராசி. புரியுதா உங்களுக்கு? அப்போ சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து இந்த மையப்பகுதி எண்ணணும். அது எத்தனாவது வீடாக வருதோ அதில் மையத்துலேருந்து அதை எண்ணி போடணும். இப்போ சூரியனுக்கு இது 2வது இடமா வருதா? அப்போ இதுக்கு 2வது இடம் தான் முடக்கு. சூரியன் நட்சத்திரம் விசாகங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். குருவுக்கு செவ்வாய் முடக்கா? அப்போ இந்த முடக்கு ராசியில் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். எல்லா வகையிலையும் உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் வந்து மூல நட்சத்திரத்திலே இருக்குது. அதாவது மையப்பகுதியிலே சூரியன் இருக்குது அப்படின்னா, இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சூரியன் வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா, இதுக்கு அதாவது சூரியன் நட்சத்திரத்திலேருந்து எண்ணி அடுத்த நட்சத்திரம் தான் வந்து முடக்கு நட்சத்திரமாக வரும். இப்போ சூரியன் வந்து இந்த ராசியில் இருக்குது, மைய ராசியிலே சூரியன் இருக்குது நம்பர் 1. அப்போ முடக்கு ராசியும் இதே ராசி தான். புரிஞ்சிச்சா? இப்போ முடக்கு நட்சத்திரம் கண்டுபிடிக்கணும். சூரியன் வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ மூலங்கிறது கேதுவா? அப்போ கேதுவுக்கு முடக்கு நட்சத்திரம் வந்து சுக்கிரன். அப்போ இந்த முடக்கு ராசியிலே நட்சத்திரம் சுக்கிரன் நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம். அப்போ பூராட நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரமாக வருது. இப்படி வந்து முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இந்த முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் எப்படி பலன் கொடுக்குதுங்கிறத வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.